உதகையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள துணைவேந்தர்கள் வருடாந்திர மாநாட்டிற்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு. சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் தொடர்வதாகவும் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே மாநில அரசிடம் சென்றதாகவும் ராஜ்பவன் விளக்கம். கடந்த 2 ஆண்டுகள் நடத்தப்பட்டதைப் போல இந்த ஆண்டும் துணைவேந்தர்கள் மாநாடு கூடப்பட்டிருப்பதாகவும் தகவல். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கடும் சாடல். சட்டத்திற்கு புறம்பான கூட்டத்தை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சுடும் வெப்பத்தால் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 6 நாட்களுக்கும் சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பலத்த சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. காற்றின் வேகத்தில் பல கடைகளின் பெயர் பலகைகள் தூக்கி வீசப்பட்டு கோர தாண்டவம். தோழமை கட்சிகளுடனான பிணைப்பு உறுதியாகிறது. திமுக கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் MK பேபியுடனான சந்திப்புக்கு பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. சந்தர்ப்பவாத கூட்டணியான அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாட்டில் எதுவும் நிகழப்போவதில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் MK பேபி சாடல். மக்களவை தொகுதி மறுவரையறையை தள்ளி போட சொல்கிறோமோ தவிர நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று கூறவில்லை. மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதற்காக அதன் பெயரிலேயே தொகுதிகள் பறிப்போவதை ஏற்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். பாஜகவுடன் உறவு முறிந்ததாக அதிமுக முன்பு கூறிய போதே அது கள்ளக்கூட்டணி என தான் கூறியது தற்போது உறுதியாகியுள்ளது. அடுத்து வரும் தேர்தலிலும் 3வது முறையாக அந்த கூட்டணி தோற்கப் போவது நிச்சயம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக கூட்டணியில் பாமக சேர உள்ளதாக கூறப்படுவது வெறும் வதந்தி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதால் இந்த கூட்டணி மாறவே மாறாது என்றும் உறுதி. முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று செயல்படுகிறதா இல்லையா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுகவை மட்டுமே நம்பி விசிக அரசியல் செய்வதாக சமூக வலைதளங்களில் பேசி வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் விசிகாவால் எடுக்க முடியும் என பேஸ்புக் நேரலையில் திட்டவட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். துரை வைகோ மல்லை சத்யா இடையான பனிப்போருக்கு இடையே மதிமுக நிர்வாக குழு கூட்டம். வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் முக்கிய ஆலோசனை.
துரை வைகோ, மல்லை சத்யா ஆகியோரது ராஜினாமா முடிவை ஏற்க முடியாது என வைகோ திட்டமிட்டார். கருத்து வேறுபாடுகளை மறந்து இருவரும் இணைந்து பயணிக்க அறிவுறுத்தல். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக வெளியிட்ட அறிவிப்பை திரும்ப பெற்றார் துரை வைகோ. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் அறிவுறுத்தலை ஏற்று ராஜினாமா முடிவு வாபஸ். துரை வைகோவும் மல்லை சத்யாவும் பிணக்குகளை மறந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி இணைந்து விட்டனர். நீர் அடித்து நீர் விலகாது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. நீரடித்து நீர் விலகாது, இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்ஞையை அதன் மூலமாக வந்திருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைகோவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள். மல்லை சத்யா வருத்தம் தெரிவித்து இயக்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என கூறியதாக துரை வைகோ பேட்டி. வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இனிமே இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கு உறுதுணையா பக்கபலமா இருக்கிறாரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நான் இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்க தலைமைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ பாடுபடுறாங்களோ அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாட தயாரா இருக்கிறாரு. இணைந்த கைகளுக்கு வலிமை அதிகம், இணைந்து பயணிப்போம் என மல்லை சத்யா உறுதி. வலிமை அதிகம், நாங்கள் இணைந்திருக்கிறோம். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இன்றும் அதிமுகவினர் போராட்டம். பெண்கள் குறித்து இழிவாக பேசியதாக கூறி பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தல். கொண்டவனே, வாய் கொழுப்படுத்த பொன்முடியே, வாய் கொழுப்படுத்த பொன்முடியே, வாய் கொழுப்படுத்த பொன்முடியே, வாய் கொழுப்படுத்த பொன்முடியே, வந்தால் கிடைக்கும். சென்னை காரப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் முண்டியடித்துக் கொண்ட மக்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் புறப்பட்ட மறுகணமே பழங்களை வாரி சென்று உற்சாகம். எதிர்க்கட்சிகளை சமாளிக்க துணிச்சல் இல்லாமல் மோடி அரசு அமலாக்கத்துறையை ஏவுவதாக திமுக குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் மீதான இடி குற்றப்பத்திரிகை சுட்டிக்காட்டி TR பாலு கண்டனம். திருச்சி உறையூரில் குடிநீர் கழிவுநீர் கலந்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுவது ஆய்வில் நிரூபணமாகவில்லை என மாநகராட்சி மறுப்பு. கடந்த 1 மாத காலமாக அப்பகுதியில் நடந்த கோவில் அன்னதானங்களால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் விளக்கம். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் பகுதிகளில் வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை. குடிநீரை காய்ச்சி குடிக்கவும் பொதுமக்களுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் அறிவுறுத்தல். சேலம் கோட்டை அழகிரிநாதர் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல். எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மக்கள் வருகை தந்ததால் தள்ளுமுள்ளு. தூர்தர்ஷன் தொலைக்காட்சி பொன்விழா கொண்டாட்டத்தின் போது மீண்டும் தவறாக பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. ஏற்கனவே ஒருமுறை சர்ச்சையாகி மன்னிப்பு கோரப்பட்ட நிலையில் மீண்டும் தவறாக பாடப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. அத்திலக வாசனை போல் அமைத்துலகும் அனைத்தலுலகும், அமைத்துலகும் அனைத்தலுலகும், அமைத்துலகும் அனைத்தலுலகும்.
செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அரசு கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கியதாக உதவி பேராசிரியர் கைது. கருக்கலைப்புக்காக சென்றபோது தனியார் மருத்துவமனை அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரள எல்லையில் இ-பாஸ் பதிவு செய்வதில் தாமதம். நடுக்காணி சோதனை சாவடியை விட்டு தாண்ட முடியாமல் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. கோடை விடுமுறையை குதூகலமாக கழிக்க சுற்றுலா இடங்களில் குவிந்த மக்கள். குடும்பமாக அருவியில் குளித்தும் படகில் சவாரி செய்தும் உற்சாகம். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு வெளிவந்த பின் உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சித்து வரும் பாஜகவினர் எல்லை மீறி விமர்சனம் செய்து நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் தருபவர்களை மோடி தடுத்து நிறுத்த வேண்டும் என அசாதுதீன் ஒவைசி கோரிக்கை. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் பகுதியில் கனமழையுடன் ஆங்காங்கே பொழியும் ஆலங்கட்டி மழை. பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டு வரும் நிலையில் அச்சம் காரணமாக முகாம்களிலேயே மக்கள் தஞ்சம். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க்கில் மலைப்போல் குவிந்திருக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். போக்குவரத்து முழுமையாக தடைபட்டுள்ள நிலையில் ஜேசிபி வாகனம் கொண்டு முழுவீச்சில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள். பெங்களூரு விமான நிலையத்தில் வேகமாக சென்ற டெம்போ வாகனம் விமானம் மீது மோதி விபத்து. வாகனத்தின் மேற்கூரை அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் ஓட்டுநர் காயங்களுடன் மீட்பு. தயவு செய்து என்னை பாஸாக்கி விடுங்கள், இல்லை என்றால் என் காதலி என்னை விட்டு சென்று விடுவார். கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களுடன் 500 ரூபாயை இணைத்து வைத்து ஆசிரியர்களிடம் வேண்டுகோள் வைத்துள்ள மாணவர்கள். கான்பூர் தேசிய வனவிலங்குகள் சரணாலயத்தில் கோடை வெயிலை சமாளிக்க குழு ஏற்பாடு. வெயில் நேரங்களில் விலங்குகளுக்கு ஷவர் மூலம் நீர் தெளிக்கவும் கூலர் பொருத்தியும் நடவடிக்கை. ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற ஓட்டுப்பந்தயத்தில் துள்ளி குதித்து கியூட்டாக ஓடிய நாய்க்குட்டிகள். வெற்றி பெற்ற 4 வயது கோர்கி இன நாய்க்கு விளையாட்டு மற்றும் உணவுப் பொருட்களை பரிசாக வழங்கிய விழா கமிட்டி. கிழக்கு சீனாவின் வெய்ஃபெங் நகரில் வண்ணமயமாக அரங்கேறிய பட்டம் விடும் திருவிழா. பல்வேறு விதமான உருவங்களில் செய்யப்பட்ட பட்டங்கள் வானில் நிகழ்த்திய வர்ண ஜாலங்களை கண்டு ரசித்த பொதுமக்கள். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் வெகு சிறப்பாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. கோபுர தரிசனம் செய்து மனம் உருக வேண்டிய பக்தர்கள்.